அப்படி எல்லாரும் கண்களை மூடி சற்று நேரம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் ஒருமித்து எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கொஞ்சம் நேரம் கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்தீரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை, எங்களுக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தந்தீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்களுக்கு நல்ல சரீர சுகம் தந்திருக்கிறார், நல்ல பலன் தந்திருக்கிறார், நல்ல வீட்டை தந்திருக்கிறார், நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். எவ்வளவோ ஆண்டவர் நல்ல காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். அப்படி எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திர பலியிடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்களை பாதுகாத்தவர் அவர் எவ்வளவு நல்லவர். இயேசு நல்லவர். அவர் எல்லாரும் புகழுங்க. அவர் நல்லவர்னு சொல்லுங்க. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். அப்பா நீர் நல்லவர். எங்களுக்கு நல்ல பார்வை தந்திருக்கிறீங்க, அதனால நீங்க நல்லவர். நல்ல இருதயத்தை தந்திருக்கிறீங்க, அதனால நீர் நல்லவர். எங்களுக்கு நடப்பதற்கு நல்ல கால்களை தந்திருக்கிறீர், அதனால இயேசுவே நீர் நல்லவர். எங்க குடும்பத்தை காத்து கொண்டீரே, அதற்காக நீர் நல்லவர். நல்லவரப்பா, நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. அப்பா நீர் நல்லவர். இயேசப்பா நீர் நல்லவர். அப்பா, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலா இரு என்று சொல்லி அமைதிப்படுத்தின தேவனே நீர் நல்லவர், நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்து இரண்டாக செங்கடலை பிளந்து வழிநடத்தின தேவனே நீர் நல்லவர், நீர் நல்லவர். எல்லாரும் ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. எல்லாரும் துதிங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்தில் இல்லை. கடவுள் வேற எங்கேயும் இல்லை. நல்ல தேவன் இயேசு மாத்திரமே. அவர் ஒருவரே நல்ல தேவன். இயேசு ஒருவரே நல்ல தேவன். இயேசு ஒருவர் தான் நல்ல தேவன். இயேசு ஒருவர் தான் நல்ல தேவன். அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர். அவர் நல்ல ஒரு தேவன். செவிடர்களை கேட்க பண்ணின தேவன். அவர் நல்ல தேவன். இஸ்ரவேல் மக்களை செங்கடலை பிளந்து வழிநடத்தினாரு. அந்த இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். பேய் பிடித்த வாலிபனை ஆண்டவர் குணமாக்கி ஆசீர்வதித்தாரு. இந்த இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். சோத்திரம், ஆமென். சோத்திரம். இயேசு நல்லவர். ஆபிரகாமுக்கு ஏற்ற காலத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. இந்த இயேசு நல்லவர். அந்த ஈசாக்குக்கு ஏற்ற துணை ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த இயேசு நல்லவர். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். நம் இயேசு நல்லவர். எல்லாரும் ஆண்டவரை புகழுங்க, கர்த்தரை புகழுங்க. ஆமென், ஆமென். மனுஷனை புகழுகிறதை காட்டிலும் கர்த்தரை புகழுகிறது நல்லது, நல்லது, நல்லது. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நீர் நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே, இயேசுவே நீர் நல்ல தேவனப்பா, நல்ல தேவனப்பா. அப்பா நல்ல தேவனே, நல்ல தேவனே, ஏசப்பா நீர் நல்லவர். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.
நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை ஆமே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா கிருபை உள்ளவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா.
எல்லா கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். நீர் காண்பித்த எல்லா தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க, துதிங்க, துதிங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் துதிங்க. ஆண்டவர் இன்னும் நம்மளை ஏவிக்கொண்டே இருக்கிறார். அவரை துதிக்க சொல்லுகிறார். துதிங்க, துதிங்க. ஏன் ஆண்டவர் துதிக்க சொல்லுகிறார் தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல் மக்கள் போய்கொண்டு இருக்கும்போது உயர்வான ஒரு மதில் சுவர் அவர்களுக்கு தடையாக இருந்தது. அது வேதம் சொல்லுகிறது எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டை, அந்த எரிகோ என்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டை, அந்த மதில் சுவர், அது அந்த மக்கள் போவதற்கு தடையாக இருந்தது. அந்த மக்களை பார்த்து இயேசு சொன்னார், நீ தினமும் 7 நாள் ஜெபிக்கணும், ஒரு நாள் 7 முறை நீ சுத்தி வரணும்னு ஆண்டவர் சிம்பிளான ஒரு காரியத்தை சொன்னார். அதுபோல அந்த மக்கள் செய்தாங்க பாருங்க. அவ்வளவு பெரிய மதில் சுவர் தானாய் இடிந்து விழுகிறது. அது இடியாம இருந்தா இஸ்ரவேல் மக்கள் கடந்து போயிருக்க முடியாது. நிற்கிற இடத்துல தான் இருக்க முடியும். ஆமென். அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆபத்துகள், அமலேக்கியர்களால் எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆண்டவர் இந்த மக்களுக்காக யுத்தம் பண்ணும்படி ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்து அவரே சமட்டி வச்சு அடிச்சு உடைச்சு தள்ளி விட்டார். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருப்பீர்கள். யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருப்பீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த இடத்துல 7 நாள் துதிச்சாங்க. அந்த ஆமென் மதில் சுவர் தானாய் இடிந்து விழுகிறது. அது எப்படி தானாய் இடிய முடியும்? அங்கே இயேசு வந்தார். இயேசு வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் வந்தார், வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் வந்தார். அதை உடைக்க வல்லமையுள்ள ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கினார். அதை உடைப்பதற்கு ஒரே ஒரு வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. அவர் கால் வச்சு தட்டி விட்டாருன்னா மொத்த இடிந்து போய்விட. அப்படிதான் அது போயிடுச்சு. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் ஏன் கால் வைத்து அதை ஒரே செகண்ட்ல உடைச்சு போடணும்? ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. ஆமென். உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கிறது, வியாதி, அதனால சரீர ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டது. தடை, தடை. நீங்க ஆரோக்கியமாய் வாழக்கூடாதபடி தடைகள், தடைகள். சிலருடைய ஆசீர்வாதங்கள் தடை பண்ணப்பட்டு விட்டது, நிறுத்தப்பட்டு விட்டது. அது மறுபடியும் தொடரணுமா? ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டவரை கர்த்தர் ஆராதிங்க. தடைகளை உடைக்கிற ஆவியானவர், தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர், தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உடைத்து ஜெயம் தரப்போகிறார். தடைகளை உடைத்து வெற்றியை தரப்போகிறார். தடைகளை உடைத்து ஜெயத்தை தரப்போகிறார். தடைகளை உடைக்கிற ஆண்டவர், தடைகளை உடைக்கிற, உடைங்க, உடைங்க. எல்லாரும் சொல்லுங்க, தடைகளை உடைங்க ஆண்டவரே, தடைகளை உடைங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு தடை இருக்கிறது, உங்க வீட்டில் ஒரு தடை இருக்கிறது, உங்க குடும்பத்தில் ஒரு தடை இருக்கிறது, திருமணத்தில் ஒரு தடை இருக்கிறது, வேலையில் ஒரு தடை இருக்கிறது. ஏதோ ஒரு தடையை பார்க்கிறோம், தடைகளை காண்கிறோம். தடை, தடை, தடை. ஆமென். இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் பல தடைகள் இருந்தது. அவங்க ஜெபிக்க 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 தடைகளை கர்த்தர் உடைத்து போட்டார். செங்கடலின் தடைகளை உடைத்து போட்ட ஆண்டவர் அமலேக்கியர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்க. அவர்களை உடைத்து போட்டார், அவர்களை உடைத்து போட்டார். தடைகளை அந்த இடத்திலே உடைத்து போட்டார். யோர்தான் மக்கள் கடந்து போகாதபடி அறுப்பு காலத்தின் தண்ணீர், ஆமென், கரை புரண்டு வந்தது. மக்கள் போக முடியாத அளவுக்கு தண்ணீர் கர்த்தர் ஒரு நிமிடத்திலேயே அதை பிரிந்து போக பண்ணி அந்த இடத்திலே தேவன் ஒரு பலத்த அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் பலத்த அற்புதம். ஆமென், சோத்திரம். எரிகோ கோட்டை இந்த மக்களுக்கு விரோதமாய் தடையாய் இருந்தது. எரிகோ கோட்டை தடையாய் இருந்தது. எரிகோவை உடைக்கிற ஆண்டவர், எரிகோக்களை உடைக்கிறதுக்கு சில தேவ பிள்ளைகள் தேவை. உடைங்க, உடைங்க, உடைங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்க சரீரத்தில் கூட சில தடைகள் இருக்கிறது. நீங்க ஜெபிக்க முடியல, ஆரோக்கியமாய் வாழ முடியல,
பரிசுத்தமாய் வாழ முடியல, சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை உடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போகும்படியாய் எல்லாரும் கரந்தட்டி நல்ல துதிங்க. தடை உடையட்டும். நீங்க முன்னேற முடியாத சில தடைகள், நீங்க வாழ்க்கையில முன்னேறி கடந்து வர முடியாதபடி சத்துரு சில தடைகளை வைத்திருக்கிறான். தடைகளை உடைக்கிற ஆண்டவர், தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர், தடைகளை உடைக்கிற ராஜாதி ராஜன் அவர் கம்பீரத்தோடு இறங்கி வருகிறார். கம்பீரத்தோடு உங்களுக்காக இறங்கி வருகிறார். கம்பீரமாய் கர்த்தர் இறங்கி வருகிறார். சிலருடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, அந்த ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டது. அது ஆரோக்கியமாய் வாழ முடியாத சில தடைகள், இப்பொழுது உங்க சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்குகிறது. அந்த வல்லமையின் வல்லமை அந்த வல்லமையினால கர்த்தர் சரீரத்தை குணமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார், அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. கர்த்தரே நல்லவர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே, ஏசப்பா உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆவியானவரே உம்முடைய கரத்தில் தந்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை தந்து விட்டார். எப்படி தெரியுமா? ஆமென். அந்த ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாய் நின்ன எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தர் ஜெயத்தை தந்து விட்டார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரந்தட்டி மகிமைப்படுத்துறாங்க. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரந்தட்டி நல்லா மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். உங்க சரீரத்துக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வந்த தடை, நீங்க ஆரோக்கியமாய் வாழ முடியாது, ஆரோக்கியத்தோடு ஜெபிக்க முடியாது, ஆரோக்கியத்தோடு எங்கேயும் செயல் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியாது, எங்கேயும் செல்ல முடியாது. ஆகவே பிசாசு கொண்டு வந்த பொல்லாத தடைகளிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதமான விடுதலை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். விடுதலை தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து விட்டார். ஹல்லேலூயா, thank you Jesus. அவருடைய நாம் அந்த இடத்திலே மகிமைப்பட்டதற்காய் எல்லாரும் கரந்தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஒரு அபிஷேகத்துக்காக, நம்ம ஏன்னா மலை கிராமத்துக்காக இன்னைக்கு அதிகமாய் ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். ஒவ்வொரு கிராமத்தினுடைய பெயரை சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவர் இன்றைக்கு விசேஷமாய் ஜெபிக்க சொல்லுகிறார். ஆகவே இப்பொழுது எல்லாம் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக எல்லாரும் நல்ல தேவ பிரசன்னத்தில் எல்லாம் ஆவியில பரிசுத்த ஆவியானவர் கனெக்ட் ஆகணும், இணைந்து கொள்ளணும். உங்க இருதயம் பரிசுத்த ஆவியானவரோடு அப்படி ஒன்றிட்டு நிற்கணும். அப்பதான் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க இங்க இருப்பீங்க, உங்க 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 ஆத்மா தேவனோடு அப்படி இணைந்து நிற்கிறது. ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. ஆனால் ஜெபிக்க கூடாதபடி சத்துரு போராடுவான், வாய்களை கட்டி போடுவான். ஆமென். கைகளை தட்டாதபடி கைகளை தட்டி போடுவான். சரீரத்தில் இப்ப பார்த்துதான் ஒரு அசதியை கொண்டு வருவான். உடனே தூக்கம் ஒட்டாய் போடுவீங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் மாறி போகும். இப்ப ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தினால நிரப்ப விரும்புகிறார். எல்லாரும் அப்படியே கரந்தட்டி நல்ல ஜெபிங்க. எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரே எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். எல்லாரும் ஜெபிங்க. எனக்கு அந்த அபிஷேகம் வேணாப்பா, எனக்கு அந்த அபிஷேகம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும், எனக்கு இப்பொழுதே இந்த அபிஷேகத்தை தாரும். ஆவியில ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கணும்ப்பா. ஒரு விளக்கை போல எங்க கிராமத்துக்கு நான் வெளிச்சம் கொடுக்கணும், எங்க பட்டணத்துக்கு நான் வெளிச்சம் கொடுக்கணும், எங்க குடும்பத்தில் நான் வெளிச்சம் கொடுக்கணும். எல்லாரும் ஜெபிங்க. ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரட்டும். எல்லாரும் கரந்தட்டி நல்லா கொஞ்ச நேரம் என்னை நிரப்புங்க நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா. நீங்க எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. சிறு பிள்ளைகளை நிரப்புங்க.
வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க, ஒவ்வொரு சகோதரிமாரை நிரப்புங்கப்பா, ஒவ்வொரு சகோதரனை நிரப்புங்க, இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் நிரப்புங்க. நல்ல நிரம்பி ஜெபிங்க பார்க்கலாம். ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி. இந்த மாம்ச சரீரத்தோடு போராட்டம் உண்டு, இந்த மாம்சீக சரீரத்துல போராட்டம் உண்டு. ஆமீன், சோத்திரம். எல்லாரும் ஜெபிப்போம். ஆமீன், சோத்திரம். சரீரம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவிய உற்சாகம், ஆவியில ஒரு உற்சாகம் வரட்டும், ஆவியில ஒரு பெரிய உற்சாகம் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடக்கி கொள்ள முடியாத அபிஷேகம், அடக்கி கொள்ள முடியாத அபிஷேகம். அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியட்டும், இந்த இடத்திலே பற்றி எரியட்டும், ஒவ்வொருவர் மேல பற்றி எரியட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பற்றி எரியட்டும், எரியட்டும். நல்ல கரந்தட்டி, கரந்தட்டி, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் வல்லமையினாலும் ஆண்டவர் எங்களை நிரப்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தருகிறாப்பா.